அல்லு அர்ஜுன் எதுவும் விளக்கம் தெரிவிக்கல, பவன் கல்யாணம் விளக்கம் தெரிவிக்கல. அதனால நான் என்னுடைய பார்வை நான் என்ன சொல்ல கேட்டேன்னா, அந்த குடும்ப நிகழ்வுல வந்து அவர் தவிர்த்து இருக்கிறார். ரோஜா எப்போது கைது அது பேசப்படுது. இன்னொன்று கேட்டால் அல்லு அர்ஜுன் வந்து நடவடிக்கைகள் வந்து பரபரப்பாக பேசப்படுது. சிரஞ்சீவி குடும்பம் இரண்டாக வந்து உடைந்தது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இனிமேல் வந்து சிரஞ்சீவி குடும்பம் வந்து ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் நினைக்கிறேன். இனிமேல் வந்து இது அப்படியே வந்து இருக்க வந்து விரிவடைஞ்சு இது அப்படியே இந்த அரசியல் சக்தியாக கூட அல்லு அர்ஜுன் நாளைக்கு மாறலாம். இதே பவன் கல்யாணுக்கு எதிராக கூட அரசியல் சக்தியாக அல்லு அர்ஜுன் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உண்மையாக இருந்தால் நடவடிக்கை சரியானது தானே. அதில் அல்லு அர்ஜுன் என்ன செய்ய முடியும்? அல்லு அர்ஜுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நண்பர்ன்றதுக்காக விட்டுற முடியுமா? அது முட்டாள்தனமானது. ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு. வேலவன் ஸ்டோருக்கு வாங்க, நிஜமா சொல்றேன், நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும். சார், சமீபத்தில் இந்த மெகா குடும்பம் சொல்லுவாங்க சிரஞ்சீவி அவர்கள் குடும்பத்தை, அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து பல விரிசல்கள் இருப்பதாக வந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்கேன் சார். இது முற்றிலும் உண்மையா? குடும்பத்தில் விரிசல் இல்லை. இப்போ வந்து அல்லு அர்ஜுன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாமே சொந்த பந்தங்கள் தான். எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவு வெற்றியாக கொண்டாடணும். ஏன்னா சிரஞ்சீவி அவர்கள் வந்து அரசியலில் இறங்கி அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தோல்வியாவது அவர் காங்கிரஸே கட்சியை கொண்டு போய் இணைச்சிறார். அதன் பிறகு வந்து அந்த அவருடைய கட்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இளைஞர் பாசறைன்னு ஒரு அமைப்பு இங்கே இளைஞரணி இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரஞ்சீவி அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி பேர் வந்து பிரஜாராஜ்யம். அதில் வந்து யுவர் ராஜ்யம்ன்ற அந்த இளைஞர் அணி, அந்த இளைஞர் பாசறை அமைப்பை வந்து இவர் நிர்வாகம் பண்ணுறார் பவன் கல்யாண். ஒரு கட்டத்தில் கட்சியை கொண்டு போய் இணைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த யுவராஜ்யம்ன்ற அந்த அமைப்பினர் வந்து இவரை நம்பி இவர் பின்னணியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து கையெழுப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அண்ணனுடைய முடிவு வந்து அவருக்கு பிடிக்கல தான். அதுக்கு பிறகு ஒரு 3 ஆண்டு காலம் அவர் 3-5 ஆண்டு காலம் அவர் அமைதியாக தான் கடந்து போகிறார். ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்படுறாரு. அடுத்தடுத்து சில படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகுது. வெற்றி தோல்வி தோல்வி வெற்றி தோல்வி தோல்வி, அதாவது ஒரு 3 படம் தோல்வினா ஒரு படம் வெற்றின்ற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும்போது கேட்டால் அதுக்கு அப்போ தான் அவர் துணிஞ்சி வந்து என்ன கேட்டிங்கன்னா தன்னை நம்பி இருக்கிற அந்த இளைஞர் பட்டாளங்களை வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன செய்கிறார் வந்து ஒரு கட்சி தொடங்குறாரு. ஸோ வந்து அந்த கல்யாண்ன்ற பேரோட சேர்ந்து அந்த புயல்ன்றது சேர்ந்துடுது, அந்த பவன்ற பேர் சேர்ந்து பவன் கல்யாண்றது. அப்போ தான் வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து தன்னை மாற்றிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி வந்து கடுமையான 10 ஆண்டு காலம் வந்து 2014 கடுமையான போராட்டங்களை வந்து அவர் முன்னெடுக்கிறாரு. குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுக்கிறாரு. தனிநபர் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு பார்க்காம தனிநபர் பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து கடுமையான வந்து ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து போராடுறாரு. அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதுவும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு, ஒய்எஸ்ஆர் போன்றவங்க வந்து ஒரு பெரிய தலைவராக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இவர் கட்சியை தொடங்கி இவர் வந்து கட்சியை நடத்தி கொண்டு வந்து பெரிய சாதனையாக பார்க்குறார். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு துணை முதல்வர் பதவியை எட்டி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒட்டுமொத்த சிரஞ்சீவி குடும்பமும் வந்து கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஒரு ஒய்எஸ்ஆர் பார்ட்டியில் இருக்கிற வந்து ஒரு எம்எல்ஏ வந்து வெற்றி அவருக்கு போய் நன்றி சொல்கிறது, அவர் வீட்டுக்கு போய் அவரை பாராட்டுறது, என்னதான் நீங்கள் நட்பு முறையில் சொன்னால் கூட இந்த சூழலில் இதை பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு தனிநபர் சுதந்திரமாக கூட இருக்கட்டும். இப்போ அல்லு அர்ஜுன் பண்ணது ஒரு தனிநபர் நடவடிக்கையாக கூட இருக்கட்டும். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ஒரு கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் வந்து இவர் வந்து அங்கே வந்து ஒரு தனியாக வந்து இவர் வந்து ட்ராக் பண்ணி இவர் வந்து ஒய்எஸ்ஆர் பார்ட்டியில் ஒரு எம்எல்ஏ போய் பாராட்டினதுன்றது வந்து ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு பரபரப்பான பேச்சாக இருக்குது. இது நடந்திருக்கக்கூடாது. ஆனால் இப்போ வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க தெரியுமா, குடும்ப விவகாரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க மனக்காயப்படுற மாதிரி. அந்த மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். இல்லை, இந்த நிகழ்வுக்கு பிறகு என்னென்னா அவங்க சொந்த பந்தங்களே வந்து இவரை ஃபாலோ பண்ணியிருந்தவங்க எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. வருண் தேஜா இருக்கட்டும், சாய் தமன் தேஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன ஆனாங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்களே அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இவர் பண்ண நிகழ்வுக்கு பிறகு தானே சார் இது நடந்தது? இல்லை, அதுதான் இது வந்து இதை தவிர்த்து இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இப்போ வந்து இதை வந்து இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கேட்டால் இது கொஞ்சம் ரொம்ப மெச்சூரிட்டியாக கூட எடுத்துகிட்டு இருக்கலாம். சரி, அவர் போய் வந்து இப்போ இந்த நிகழ்வில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து பவன் கல்யாணை பார்த்து வாழ்த்துலாம் தெரிவிச்சிருப்பார் கண்டிப்பாக.
ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து மாமா முறை தானே எல்லாமே. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை வந்து இவர் வந்து ஒரு மாற்று கட்சியில் போய் ஒருத்தரை வந்து தனிப்பட்ட விரோதங்கள் பார்க்காம இதை வந்து கடந்து போயிருக்கலாம் எல்லாருமே. இதை அன்ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது தனிநபர் நடவடிக்கை, தனிப்பட்ட முறையில் நண்பராக கூட இருக்கலாம் அந்த சட்டமன்ற உறுப்பினர். ஸோ அதுக்காக கூட போயிருக்கலாம் தவிர அதுக்காக வந்து பார்த்தோன்னா பவன் கல்யாண் வெற்றியை வந்து அவர் வந்து கொண்டாடலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதை வந்து இவங்க வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்ற ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ வந்து இவ்வளோ கோபமாக எடுத்துக்கிட்டு அவங்கள அன்ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ற நான். இல்லை, இந்த நிகழ்வுக்கு பிறகு பவன் கல்யாணையோ அவர்களையோ இல்லை சிரஞ்சீவி குடும்பம் அவர்களையோ நேரில் சந்தித்து வந்து வாழ்த்துக்கள் கூட இன்னும் தெரிவிக்காமல் இருக்காரு அல்லு அர்ஜுன் அவர்கள். அது நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், இப்போ அல்லு அர்ஜுனாவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா, இப்போ அவங்களோட தாயார் இருக்கிறாங்க, இன்னும் அவங்களுடைய குடும்பங்கள், அதாவது அவரை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா, அந்த குடும்பத்தினர் போயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது அந்த வாழ்த்து பரஸ்பரம் நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் தனிப்பட்ட முறையில் போகாமல் இருக்குன்னா பவன் கல்யாணுடைய அவருக்கு நெருக்கமானவர்கள் வந்து இவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ ஒரு குடும்ப நிகழ்வு இருக்குது, தாம் விரும்பாதவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம போய் நான் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து இது வரைக்கும் பவன் கல்யாணம் வந்து எனக்கு அல்லு அர்ஜுன் எதுவும் எந்த வாழ்த்து எனக்கு தெரிவிக்கலன்னு சொல்லலை. ஒரு கைபேசியில் கூட வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ எப்படி வந்து விஜயகாந்தோட மரணத்துக்கு வந்து அஜித் வரலன்றது வந்து இங்கே பெரிய விஷயமா பேசப்பட்டது. அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில் வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு குடும்ப நிகழ்வுன்னு போகும்போது அங்கே விரும்பத்தகாதவர்கள், தனக்கு வேண்டாதவர்கள், தான் யாரை சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் அங்கே வரலாம். ஒரு பொது நிகழ்வு மாதிரி வரும். அப்படி வரும்போது அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒருவேளை அல்லு அர்ஜுன். ஸோ அல்லு அர்ஜுன் எதுவும் விளக்கம் தெரிவிக்கலை, பவன் கல்யாணம் விளக்கம் தெரிவிக்கலை. அதனால் நான் என்னுடைய பார்வை நான் என்ன சொல்லி கேட்டேன்னா, அந்த குடும்ப நிகழ்வில் வந்து அவர் தவிர்த்து இருக்கிறார். மற்றபடி அல்லு அர்ஜுன் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து அவங்க தொடர்பில் இல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய பார்வை. இப்போ அவர் செய்தது என்னன்னு கேட்டால், நேரடியாக வந்து போய் வாழ்த்து தெரிவிக்கிறார். அதே சமயத்தில் வந்து தன்னுடைய நண்பர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒய்எஸ்ஆர் பார்ட்டியில், அவரை சந்தித்து இவர் வந்து வாழ்த்து இதுதான் இங்கே சிக்கலாயிடுச்சு. ஸோ இதை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே பிளவுபட்ட மாதிரி இப்போ ஆந்திராவில் பேசப்படுது. ரெண்டு விஷயம் தான் பேசப்படுது. ஒன்று ரோஜா எப்போது கைது, அது பேசப்படுது. இன்னொன்று கேட்டால் அல்லு அர்ஜுன் வந்து நடவடிக்கைகள் வந்து பரபரப்பாக பேசப்படுது. சிரஞ்சீவி குடும்பம் இரண்டாக வந்து உடைந்தது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அல்லு அர்ஜுனுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவன் கல்யாணுக்கு சிரஞ்சீவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ராம் சரண் இவங்களுக்கெல்லாம் விட இவங்களுக்கும் சமமான ஒரு செல்வாக்கு இருக்குது அல்லு அர்ஜுனுக்கு. இப்போ சிக்கலாக இங்கே இப்போ அதுதான். இப்போ ஒரு பக்கம் தொழில் ரீதியான போட்டிகள் உருவாகும், அரசியல் ரீதியான வந்து அந்த வாழ்க்கை கோஷம் இதெல்லாம் இருக்கும். இங்கே எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு ஈகோன்னு ஒன்று இருக்குது முருகன். அதுதான் அங்கே சிக்கலாகுது. நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த சிக்கல் இருக்குது. இது பெரிய மட்டத்தில் வராது. நான் சொல்கிறது சிரஞ்சீவி பவன் கல்யாண் அவங்களுடைய அந்த முதல் வட்டத்தில் வராது. இரண்டாவது வட்டம் இருக்குது இல்லையா, அவங்களுடைய பிள்ளைகள், அங்கே வந்து ஒரு சிக்கல் உருவாகும். அங்கே தான் ஈகோ பிரச்சனையும் அங்கே தான் உருவாகும். நீங்கள் என்ன சொன்னாலும் சார், சிரஞ்சீவின்ற ஒரு நபர் இல்லைன்னா அல்லு அர்ஜுன்ற ஒரு நபர் வந்து ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது இல்லை? உண்மை. நான் சொன்னேன் சிரஞ்சீவி மட்டுமே இல்லை, நான் பவன் கல்யாணம் சேர்த்தே நான் சொல்வேன். உண்மைதான் அது நீங்கள் சொல்கிறது. ஏன்னா பல மேடைகளில் அது வந்து அது பிரதிபலிச்சிருக்கிறாரு, நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா அது வந்து அதை வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது. வந்து நிச்சயமாக சாதாரண ஒரு சின்ன ரோலில் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வேணால் ஒரு அந்த புஷ்பா படத்துக்கு பிறகு தான் இன்னும் பரவலாக வந்து நான் சொல்கிறது கேட்டால் மற்ற மாநிலங்களில் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலையும் சரி அறியப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த படத்துக்கு பிறகு புஷ்பா படத்துக்கு பிறகு தான். அந்த புஷ்பா படம் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது வந்து எப்படி அது கிளிக் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதில் பகத் பாசிலோட நடிப்பை வந்து புறந்தள்ள முடியாது. ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை தூக்கி நிறுத்துறதே பகத் பாசில் கடைசியாக வர அந்த 1/2 மணி நேரம் தான். ஆனால் வந்து அது வேறு, சினிமான்றது ஒரு வேறு. வாய்ப்புகள் வந்து இவங்க மூலமாக கிடைச்சிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஈகோ தான். இப்போ எனக்கும் வந்து ஒரு கூட்டம் இருக்குது, எனக்கும் ஒரு ரசிகர் ஒரு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு அந்த ஈகோ வந்து மண்டையில் வந்து நின்றோம். அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனான்ற அந்த ஒரு இது இருக்குது இல்லையா. எப்படி பார்த்தாலும் சிரஞ்சீவி அவர்கள் பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து தோல்வி அடைஞ்சவர். தம்பி வந்து வெற்றியை வந்து அவர் கொண்டாடுறாரு. இப்போ அந்த கொண்டாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு குரூப் வந்து தனியாக இருக்குது. அதுதான் இந்த அல்லு அர்ஜுனுடைய இந்த நடவடிக்கையை நம்ம சொல்கிறோம். சார், இவ்வளோ நடந்த பிறகும் வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு நண்பரை பற்றி சந்திச்சுட்டு வராருன்னா, இது ஏதோ வந்து இந்த குடும்பத்தில் உள்ள வன்மத்தின் மீது உள்ள இதனால தான் இல்லை, இது அப்படி தான் தொடர்ந்து போகும். இனிமேல் வந்து சிரஞ்சீவி குடும்பம் வந்து ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் நினைக்கிறேன். இனிமேல் வந்து இது அப்படியே வந்து இருக்க வந்து விரிவடைஞ்சு
அல்லு அர்ஜுன் வந்து ஒரு தனி பாதையில் பயணிக்கலாம், அரசியலில் கூட ஈடுபடலாம், பவன் கல்யாணுக்கு எதிராக கூட அரசியலில் ஈடுபடலான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய நம்ம ஆந்திராவிலே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது இப்படி தான் இனிமேல் இவங்களுக்குள்ளே ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இனி வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்களுக்குள்ளே விரிசலாகி பிளவுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற நான் அங்கே ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு யாராவது செய்தாங்கன்னா அது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நிச்சயமாக சிரஞ்சீவி குடும்பம் வந்து பிளவுபட வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் நீங்கள் கர்நாடகாவில் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கும் சிவராஜ்குமாருக்கு அந்த குடும்பம் வந்து ராஜ்குமாருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றா ஸ்ட்ராங்காக நிற்குது. சரிங்களா? அது நம்ம வந்து புனித் இறந்தபோது நம்ம பார்த்தோம் அந்த நிகழ்ச்சியில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சிரஞ்சீவி வந்து ஒரு மூத்த அண்ணனாக இருந்து எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அரவணைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து அல்லு அர்ஜுன் வந்து தனியாக போயிருக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஏற்படுற பிளவு தான். அது இனி விரிவடைமை தவிர சேர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இதில் எல்லாமே ஒரு விஷயம், இதை எப்படி நீங்கள் கேட்கலாம், இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாமே அரசியல் ஆகிடும் முருகன். ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியலாகும். இப்போ பவன் கல்யாணுக்கு வந்து பவர் வந்து இப்போ வந்து ஒரு பவர் போஸ்ட்டில் இருக்காருன்னா அவர் பவரை குறைக்கிறதுக்கு வந்து அந்த குடும்பத்திலே ஒருத்தன் இருக்கிறானான்னு சொன்னால் பின்னாடி இருந்து ஒரு அரசியல் கைகள் வந்து அதை ஊக்கப்படுத்தும், இன்னும் பிளவு அதிகரிக்க பார்க்கும். ஓ, பவன் கல்யாணுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கா, குடும்பத்திலே ஒரு எதிர்ப்பு இருக்கா அப்படின்ற இதில் போவாங்க. இது அப்படியே இந்த அரசியல் சக்தியாக கூட அல்லு அர்ஜுன் நாளைக்கு மாறலாம். இதே பவன் கல்யாணுக்கு எதிராக கூட அரசியல் சக்தியாக அல்லு அர்ஜுன் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா சார், ஆந்திரா சட்டசபை தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பு புஷ்பா 2 படத்தோடைய ரிலீஸ் தேதி ஆகஸ்ட் 15ன்னு சொன்னாங்க. இந்த ஆந்திர அரசியலில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வர், பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆன பிறகு புஷ்பா 2வோட ரிலீஸ் டேட்டு டிசம்பர் மாதம் சென்று விட்டது. ஒருவேளை இதுக்குள்ள எதனா அரசியல் இருக்குமோ? நான் இது அப்படி பார்க்கல. இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்தே அரசியல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இது இந்த படத்தை வேகமாக எடுத்து முடிக்கணும்னா வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே முடிச்சிருக்க முடியும். ஆனால் இது வந்து இந்த ரிசல்ட் வந்த பிறகு இவங்க வெளியிடலான்ற அந்த எண்ணத்தில் தான் இவங்க தள்ளிட்டு வந்தாங்கன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இதில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குது. முதல் பார்ட் வந்து எனக்கு வந்த தகவல் கேட்டால் முதல் பார்ட்டில் வந்து பெரிய அளவில் அரசியல் பேசப்படாது. ஆனால் இந்த படத்தில் வந்து அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். எப்படி கேப்டன் பிரபாகரன், எப்படி அது கேப்டன் பிரபாகரன் உல்ட்டா தான் இந்த படமே புஷ்பாவா என்னை கேட்டால். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து போலீஸ் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லவனாக இருப்பார், சந்தன கடத்தல் பண்ணுறவர் வந்து வீரப்பன் ரோலில் கெட்டவனாக காட்டப்படுவாங்க. புஷ்பாவில் வந்து அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ரெண்டாவது பார்ட்டில் பகத் பாசிரோட ரோல் பெரிய அளவில் வந்து இருக்குன்றது ஒரு பார்வை இருக்குது, ஒரு தகவல் இருக்குது. அதை தாண்டி வந்து கேட்டால் அரசியல் அதிகமாக பேசக்கூடிய படமாக இருக்குது. அதனால் இப்போ இறுதிக்கட்ட காட்சிகள் தான் இப்போ வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த 2 மாதத்துக்கு வந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான். அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பேசக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே அரசியல் பேசக்கூடிய படமாக தான் இவங்க வந்து அதை எடுத்தாங்களே. முதல்ல ஒரு பார்ட் எடுத்தாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஷூட்டிங் போச்சு. அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்துகிட்டு கதையை மாற்றினாங்க. ஸோ அது கதையை மாற்றுறதுலேயே ஒரு அரசியல் இருக்குது. அதை தாண்டி இப்போ வந்து கேட்டால் இறுதிக்கட்டமாக வந்து அடுத்த 2 மாதத்துக்கு டைட்டாக வந்து ஷெட்யூல் இருக்குன்றாங்க. அதில் வந்து இப்போ ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் பிரதிபலிக்கிற மாதிரி சில காட்சிகள் வைக்கப்படும் நான் நினைக்கிறேன். சார், முக்கியமான கேள்வி என்னென்னா, அந்த அல்லு அர்ஜுன் அவர்களுடைய நண்பனாக ஒருவர் அந்த புஷ்பா படத்தில் அவர் வந்து சமீபத்தில் ஒரு கேஸ் விஷயத்தில் கைது செஞ்சுருக்காங்க. அந்த கைதுக்கு பின்னணியில் தான் வந்து, அதாவது அந்த கைது நடந்ததுக்கு பின்னாடி தான் வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து அவருடைய நண்பரான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏவை சந்தித்து மக்கள்கிட்ட கையெல்லாம் ஆட்டினார் வெளியே நின்று. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இது கூட ஒரு காரணமாக இருக்கும்ல சார்? இது காக்கா உட்கார பணம் வந்த கதையாயிடுச்சு. எப்படின்னா ஒரு வகையில் இதுவும் கூட ஒரு காரணம் தான். என்னென்னா அதுக்காக ஒரு ரேப் கேஸில் ஒருத்தர் விட இவர் யார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, புஷ்பா படத்தில் வந்து ஒரு நண்பன் கேரக்டரில் நடிப்பார், பார்த்துருப்பீங்க. சரிங்களா? யாருக்கு? இப்போ வந்து அல்லு அர்ஜுனுக்கு நண்பனாக நடிப்பார், பார்த்தீங்களா? கூடவே இருப்பார் பாருங்க. அவர் தான் வந்து ஒரு ரேப் கேஸில் வந்து அவர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கு உண்மை. சரிங்களா? அதுக்காக ஒரு அரசு வந்து இது அரசோட நடவடிக்கை. இது அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்குது. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அரசியல் பார்வையில் பார்க்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் எந்த தலையீடும் இருக்கக்கூடாது தானே. ஒரு ரேப் கேஸில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அது வந்து புஷ்பா படத்தை நடித்த வந்து ஒரு கேரக்டராக கூட இருக்கட்டும். அவர் வந்து அந்த இப்போ நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, இப்போ 2வது பார்ட் புஷ்பா பார்ட் 2லேயும் அவர் நடிப்பார். நான் அதனால் அந்த கேரக்டர் பாதிக்கப்படும், அதனால் ஒரு ரேப் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லை.
சினிமா வேறு, நிஜம் வேறு. நிஜத்தில் ஒரு வந்து ரேப் பண்ண வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் அவர் கைது செய்கிறாங்க. அதுக்காக அல்லு அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசு மேலே கோச்சிக்கிறார், அதாவது கோவத்தை வச்சுக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு மேலே கோவத்தை வச்சுக்கிறாரு, அல்லது வந்து பவன் கல்யாண் மேலே வந்து கோவத்தை வச்சுக்கிறாருன்னு அப்படி பார்க்க முடியாது. ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, வழக்கு வந்து ரேப் பண்ண வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. அந்த பதிவில் வந்து அவரை வந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து காக்கா உட்கார பணம் விழுந்த கதையாக ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து பவன் கல்யாண் வந்து முதலமைச்சர் துணை முதல்வரான போது அவரை வந்து கைது செய்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு எந்த வகையிலும் வந்து பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு பொறுப்பு கிடையாது. ரேப் வழக்கு பதிவுப்பட்டிருக்குன்னா அந்த உண்மைத்தன்மை தான் அதை நம்ம பார்க்கணும். அது உண்மையாக இருந்தால் நடவடிக்கை சரியானது தானே. அதில் அல்லு அர்ஜுன் என்ன செய்ய முடியும்? அல்லு அர்ஜுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நண்பர்ன்றதுக்காக விட்டுற முடியுமா? அது முட்டாள்தனமானது. கைது நடவடிக்கை வந்து சரியானது. அது வந்து அல்லு அர்ஜுன் நண்பனாக நடிக்கிறதா என்ன, யாராக இருந்தால் என்ன. நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.